கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். நாகை மாவட்டம் கடற்கரை பகுதி என்பதால் அங்கு நிலத்தடி நீர் உவர்ப்பு தன்மை உடையதாக இருக்கும். ஆகையால் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் பைப்புகள் மூலம் விநியோகிக்கப்படும் தண்ணீரே இப்பகுதி மக்களின் ஒரே குடிநீர் ஆதாரம். அதுவும் குழாய் வசதி கூட இல்லாமல் மண்ணுக்கு அடியில் புதைந்த நிலையில் தென்படும் இந்த பைப்பில் தற்காலிக ஓஸ் பொருத்தி பாத்திரங்களில் பிடித்து குடங்களில் நிரப்பும் தண்ணீர்தான் சுமார் 150 குடும்பங்கள் வசிக்கும் கிள்ளுக்குடி கிராம மக்களுக்கான குடிநீர். இந்த நிலையில் கோடையில் சுட்டெரிக்கும் வெயிலால் கொள்ளிடத்திலிருந்து கிராமங்களுக்கு சரிவர தண்ணீர் வந்து சேராதது ஒரு பக்கம் என்றால், மறுபக்கம் ஜல்ஜீவன் குழாய் பதிக்கிறோம் என்ற பெயரில் மாத கணக்கில் கொள்ளிடம் கூட்டு குடிநீரை முறை வைத்து விநியோகிப்பதால் தொண்டை குழியை நனைக்க கூட ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் கிள்ளுக்குடி கிராம மக்கள் தவிப்புக்கு ஆளாகியிருப்பது கொடுமையின் உச்சம். 120 குடும்பத்துக்கும் இந்த ஒரு பைப்பு மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு பைப்புல இப்ப தண்ணி வர்றது கிடையாது. குடிநீர் அல்லாத பிற பயன்பாட்டிற்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் தேக்கி வைக்கப்படும் நிலத்தடி உப்பு நீரையே மக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில், அதுவும் தற்போது சரியான பராமரிப்பின்றி காக்கா பூனை செத்து மிதப்பதால் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் குமுறுகின்றனர். இங்கே ஒரு தண்ணி டேங்கு இருக்குது, அதுக்கு ஒரு மூடி கூட கிடையாது. அதில் காக்கா செத்து கிடந்துச்சு, பூனை செத்து கிடந்துச்சு, ஆமை செத்து கிடந்துச்சு, அதுக்கு ஒரு மூடி கிடையாது, தண்ணி வாட்டருக்கு கூட. இப்படி குடிநீருக்காக ஓடும் ஓட்டத்தில் வேலைக்கு செல்ல முடியாமலும் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமலும் வாழ்க்கையை தொலைத்து துன்பத்தில் தத்தளிப்பதாக சோகத்தை விழுங்கி கரகரத்த குரலில் வேதனையை கொட்டுகின்றனர் கிராம மக்கள். எதுவுமே கிடையாது. இந்த தண்ணியால் ரொம்ப பாதிக்கப்படுறோம். ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூல் போக முடியல, கரெக்ட் டயத்துக்கு. காலேஜ் பிள்ளைங்க போக முடியல. நாங்கள் வேலை வித்துக்கு போனால் தானே சார் எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் பார்க்கலாம். அந்த வேலை வித்துக்கு போகிறது இந்த தண்ணியை பொழுதன்னைக்கு தண்ணி வருமானு பார்க்கறதுல பொழுது போயிடுது சார். வேறு வழியே இல்லாமல் கடந்த 6 மாதங்களாக சுகாதாரமற்ற குளத்து நீரை காய்ச்சி குடித்து வந்த கிராம மக்கள் ஒரு கட்டத்தில் பொறுத்து கொள்ள முடியாமல் கச்சனம் கீழ்வேலூர் சாலையில் காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாயில் தண்ணீர் திறக்கப்பட்டு மக்கள் வழக்கம் போல் பாத்திரங்களில் தண்ணீரை பிடித்து குடங்களில் நிரப்ப தொடங்கியுள்ளனர். பல இடங்களில் புகார் கொடுத்தும் தண்ணீருக்கு தீர்வு கண்டு மக்களின் கண்ணீரை துடைக்க யாரும் முன்வராத நிலையில் போராட்டத்தின் எதிரொலியாக தற்போது தண்ணீர் விநியோகிக்கப்பட்டாலும் ஒரு நாளைக்கு சில நிமிடங்களுக்கு மட்டுமே வரும் தண்ணீரை பாத்திரங்கள் மூலம் குடங்களில் நிரப்புவதால் ஒரு பக்கம் தண்ணீர் வீணாவது மட்டுமின்றி 150 குடும்பங்களுக்கும் தண்ணீர் கிடைப்பது சாத்தியமே இல்லை என்று கூறும் கிராமத்து பெண்கள் தண்ணீரை குடங்களில் நிரப்பும் அளவுக்கு குறைந்தது 5 குழாய்கள் அமைத்தால் மட்டுமே குடிநீருக்கே மிஞ்சும் எனவும் கூறுகின்றனர். 5 நிமிஷம் அளவுக்கு வரும் சார். எத்தனை குடும்பம் சார் இங்கே தண்ணி பிடிக்க முடியும்? அந்த தண்ணி வேஸ்ட்டாக தான் சார் போகுது. அதுக்கு ஒரு பைப்பு போட்டு கொடுத்தா இங்கே இத்தனை குடும்பம் இருக்கா சார், ஒரு 5 பைப்பு போட்டாலும் போதுமானது சார். எங்களுக்கு அந்த இது கூட கிடையாது சார், எந்த ஒரு சலுகையுமே கிடையாது தண்ணியால். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.